ட்ரேடிங் பண்ண தெரியுங்க. ஆனா ஓவர் ட்ரேடிங்ல லாஸ் ஆயிடுறேன். எனக்கு ட்ரேடிங்கே தெரியாதுங்க. ஆனா சம்பாதிக்கணும் ஆசையா இருக்குது. எனக்கு சம்பாதிக்கணும் ஆசையா இருக்கு. ட்ரேடிங் ஓரளவுக்கு தெரியும். ஆனா புதுசாலாம் கத்துக்க ரெடியா இல்லைங்க. சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அல்ல சிம்பிளா ஒரு இண்டிகேட்டர் இருக்கணும். டக்குன்னு போட்டா டக்குன்னு காசு வந்துரணும். நஷ்டம் ஆகக்கூடாது. அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்குது. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ட பேஸ் பண்ணி. அத ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் நெறைய பேத்துக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, அவைங்களுக்காக மட்டும் சொல்றேன் இத. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ரேஞ்ச அதாவது 15 மினிட்ஸோ அல்லது 30 மினிட்ஸோ அல்லது 45 மினிட்ஸோ 1 ஹவரோ அந்த ரேஞ்ச பேஸ் பண்ணி ஒரு கேண்டில் நாம மார்க்கெட்ல வரையறோம். ஸோ அந்த மார்க்கெட்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆன கேண்டிலுக்கு மேல வந்து ஒரு ஹை, ஒரு லோ மார்க் பண்ணிக்கிறோம். திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு எந்த டைமிங் எந்த டைம் ஃப்ரேம்ல இருந்தாலும் சரி, அந்த லைனை மேல வந்து உடைச்சிச்சுன்னா அந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து அப்பா டவுனான்னு தீர்மானிச்சுக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல பை, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல செல், அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி மார்க்கெட்டை அப்படியே ட்ரையல் பண்ணுறதான் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓகேங்களா? வெரி சிம்பிள். இதில் என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டருக்குள்ள போயிட்டு இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்ட்டு அல்லது அடிங்க. அது வெரி சிம்பிளி ஐபின்னு அடிச்சிங்கன்னா வரும். அது நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த இண்டிகேட்டர் ஏற்கனவே இருக்கனால காட்டில் அது ஏற்கனவே அந்த இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் படியே வரும். 60 மினிட் வந்து இனிஷியல் பேலன்ஸ் ஹை, 60 மினிட்ஸ் இனிஷியல் பேலன்ஸ் லோ. ஸோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹை லோ அதே மார்க் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம சார்ட்ல வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கிறோம். ஸோ 1 ஹவர் கேண்டில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்விட்டியில் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கிறது தெரியறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஷேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் இருக்கு. இந்த லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நாம் இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். இந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த ரேஞ்ச் இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு லாங் போறீங்க. ஸோ இதை வந்து இதனுடைய ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோ மேக்ஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஹையாக வச்சுட்டு ஒரு ட்ரேட். சப்போஸ் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா, ஸோ இது ஏற்கனவே எடுத்து பார்த்துருக்கேன், நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு 2 ரூபா லாஸ் வச்சுட்டு 13 ரூபாய்க்கு மேலே இதில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு வித்தின் எ டே. உண்மையாலுமே நல்ல ஒரு இதுதான். இது என்ன பண்ணோம்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த 1 ஹவர் கேண்டிலுக்குள்ள பெரிய ரேஞ்ச் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கக்கூடிய ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த லைனுக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு வந்து நோ ட்ரேட் ஜோன். மறந்துடாதீங்க, நோ ட்ரேட் ஜோன், நோ ட்ரேட் ஜோன். ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய ட்ரேட் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ட்ராடவுன் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்துடும். கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ணிட்டீங்கன்னா பணம் இருந்துச்சுன்னா என்னைக்காலும் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சம்பாதிக்க முடியாது. இதை நான் ஐடி ஷேர்ல செக் பண்ணிருக்கிறேன், க்ரூடில் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன், பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிலையும் பார்த்துருக்கிறேன். ஓரளவுக்கு கரன்சியில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் கரன்சி தவிர மற்ற எல்லா மார்க்கெட்லேயுமே எனக்கு பேக் டெஸ்ட்டில் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைட் ரிப்போர்ட் வந்திருக்குது. நீங்களும் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை வந்து போட்டு ஒரு 30 நாளைக்கு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நிறைய பேப்பர் ட்ரேட் ஆப் இருக்குது, அதை வச்சு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குதுன்னா சின்ன அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு இது கூட சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன், அது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய மோர் ட்ரேட் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம